விருட்சமாகும் விதைகள் நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை சைதாப்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய சதிக் சேத்ரா நாட்டியாலயா என்ற நடன பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். இங்க நடனம் பயிலக்கூடிய மாணவி வைஷ்ணவி அவங்கள தான் சந்திச்சு பேச போறோம். நடனத்தின் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை குறித்தும் அவங்க அடைஞ்ச சாதனைகள் குறித்தும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு எப்படி இருக்கீங்கம்மா? நமஸ்காரம், நான் நல்லா இருக்கேன். இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்களா? ரொம்பவே சிறப்பான விஷயம். நீங்கள் வந்து 7 வருஷமா நடனம் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எந்த வயசில் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? யார் உங்களை சேர்த்து விட்டாங்க? அதை பற்றி சொல்லுங்கள். 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சேர்ந்தேன். எங்கள் அம்மா தான் ஜாயின் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு எனக்கு இங்கே வர இன்ட்ரெஸ்ட் வந்து நானே வர ஆரம்பிச்சிட்டேன். அம்மா தான் சேர்த்து விட்டாங்களா? பரவாயில்லையே. சரி, அதையும் தாண்டி வந்து பரதநாட்டியம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எப்போ பார்த்தீங்க? முதலாக பார்த்துருப்போம் இல்லையா நம்ம ஒரு நாள். ஸோ வந்து யார் ஆடி பார்த்தீங்க? டிவியில் பார்த்தீங்களா இல்லை நேரில் ஆடி பார்த்தீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். மகா சிவராத்திரி இங்கே காரணீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே நானும் எங்கள் அம்மாவும் போகும்போது அங்கே ஆடினாங்க, பெரிய பசங்க ஆடினாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ஆனால் நான் கேட்கல எங்கள் அம்மா கிட்ட. அப்புறம் நான் வந்தோடனே எனக்கே தெரியாமல் எங்கள் அம்மா சேர்த்து விட்டதுனால தான் நான் வந்தேன். அப்போ அவங்க ஆடும்போது அவங்கள மாதிரி ஆடணும்னு உங்களுக்கு அப்போ ஆசை வரலைங்களா? அப்போ நான் குழந்தையா இருந்ததுனால எனக்கு அந்த உணர்ச்சி எதுவுமே தெரியல. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அம்மா சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஆடி அதுக்கப்புறமா ஆர்வம் வந்துச்சு. சரி, நீங்கள் சின்ன வயசுலேயே சேர்ந்துட்டீங்க இல்லையா? 2வது படிக்கும் போதே சேர்ந்துட்டீங்க. சின்ன வயசில் வந்து நம்ம நடனம் ஆடும்போது சில ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு சரியாக வந்து போட வராது. அப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டெப்ஸ் வந்து கிளாஸில் சரியாக போடலைன்னா வீட்டில் போய் வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எனக்கு ஒரு ஸ்டெப்பு வரலைன்னா நான் வீட்டுக்கு போயோ அதை பண்ணுவேன். அப்போவும் எனக்கு வரல, ஏதாவது மிஸ்டேக்கு தப்பாக இருந்ததுன்னா குருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் ஒழுங்காக ஆட ஆரம்பிச்சிடுவேன். இப்போ சில டைம் வந்து நீங்கள் ஸ்டெப் சரியாக போடலன்னா வந்து குரு திட்டுவாங்க இல்லையா? அப்போ வந்து குரு திட்டும்போது குரு வந்து நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துப்பீங்களா? இல்லை வந்து அச்சோ திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவீங்களா? அவங்க திட்டுறது நம்ம நல்லது, நம்ம அதை திருத்திக்கணும்னு நான் பார்ப்பேன். அவங்க திட்டும் போது இது நம்ம நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, இதை விட எக்ஸலண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாக பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க இல்லையா? 8ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கீங்க. நடனமும் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம கிளாஸில் வந்து நிறைய டெஸ்ட் சொல்லுவாங்க, ஹோம்ஒர்க்லாம் தருவாங்க இல்லையா? அதையுமே நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் வந்து நடனத்தையும் விடக்கூடாது. ஏன்னா வந்து டெய்லிக்குமே ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால் வந்து நடனம் வந்து நல்லாவே ஆட முடியும் இல்லையா? ஸோ வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க 2 விஷயத்தையுமே? நான் அதுக்கு தனியாக டைம் ஒதுக்கிடுவேன், இதுக்கு தனியாக டைம் ஒதுக்கிடுவேன். இந்த டைமில் இது தான் பண்ணணும், இந்த டைமில் இது தான் பண்ணணும்னு ஸ்கெட்யூல் போட்டு வச்சுருவேன். அப்போ அதை பண்ண எனக்கு இடிக்காது. இப்போ கிளாஸ் எப்போ போவீங்க? நீங்கள் பள்ளிக்கூடம் எப்போ போவீங்க? எப்போ முடியும்? நான் போகிறது 8:30க்கு போவேன், வர்றது 4 o'clock வருவேன். வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு 5 o'clock டான்ஸ் கிளாஸ் வந்துட்டு 7 o'clock நான் படிக்க போயிடுவேன் வீட்டுக்கு. அந்த டெய்லிக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா? ஸோ வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து சில டைம் வந்து பரீட்சை வரக்கூடிய டைமில் இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக வேண்டிய டைமில் வந்து நடனத்தை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய நிலைமை வரும் இல்லையா? அப்போல்லாம் வந்து சரி நம்ம ஸ்கிப் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணியிருக்கா? இல்லைனா வந்து ஓகே ஒரு நாள் பிரேக் எடுத்தால் என்ன தப்பு அப்படின்லாம் தோணியிருக்கா? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுவேன், இங்கே வந்துட்டு நம்ம கற்றுப்பேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன், தவிர எதையுமே நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஆனால் மற்ற பசங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போத்தானே சந்தோஷமான விஷயமா நினைப்பாங்க. அங்கே போனால் நம்ம எதையுமே கற்றுக்க முடியாது. இங்கே வந்தால் நம்ம எல்லாமே கற்றுக்கலாம், புதிய புதிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அங்கே போகிறது ஜாலியாக இருக்கும், ஆனால் இங்கே வந்தால் அதை விட ட்ரிபிள் மடங்காக ஜாலியாக இருக்கும் தான். இப்போ ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோன்னா அது முழுமையாக கற்றுக்கிறதுக்கு வந்து 1 வருஷம் எடுத்துப்பாங்க. ஒரு சில வந்து 2 வருஷம் எடுத்துப்பாங்க இல்லையா? அந்த வகையில் வந்து நீங்கள் 2வது படிக்கும் போதே ஜாயின் பண்ணிட்டீங்க. முழுமையாக எப்போ வந்து நடனம் ஆட கற்றுக்கிட்டீங்க பரதநாட்டியம்? எப்பவுமே பரதநாட்டியத்தை முழுமையாக கற்றுக்கும் போது 4 வருஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே நம்மளால் கற்றுக்க முடியாதுன்றதுனால எனக்கு ஒரு 3 years ஆச்சு. நடனத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கால் தட்டுறது இருக்குது, கையோடைய பொசிஷன்ஸ் இருக்குது, முக பாவனைகள் இருக்குது இல்லையா? ஸோ எந்த விஷயம் கற்றுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்திருக்கு? எனக்கு முக பாவனை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனை எனக்கு வருமா வராதான்ற ஒரு டவுட்லேயே இருந்தேன். அவங்க பண்ணும்போது நான் உன்னிப்பாக கவனித்ததுனால அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கே வந்துடுச்சு. முக பாவனை வந்து சரியாக வரலன்னு சொன்னீங்க இல்லையா? முக பாவனை சரியாக வரதுக்கு வந்து கண்ணாடி முன்னாடி நீயே பண்ணி பாருங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கண்ணாடி முன்னாடிலாம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி முன்னாடிலாம் பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய இடத்துலலாம் நானே பண்ணுவேன். அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் பண்ணி பார்த்ததுனால தான் எனக்கு வந்தது. இப்போ உங்களால் அதை பண்ணி காட்ட முடியுமா முக பாவனைகளை? அழுகை
ஆச்சரியம், சிரிப்பு, பொறாமை, வெறுப்பு, வருத்தம், வெட்கம். ரொம்பவே அழகா பண்ணீங்க. நான் சொல்ல ரொம்பவே அழகா பண்றீங்க. ஸோ எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க முகபாவனை சரியா வரத்துக்கு? எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை எத்தனை மாதங்கள் எடுத்துக்கிட்டீங்க? நான் அது கணக்கு வைக்கல. நானா எப்போ ஃப்ரீயாக இருக்கனோ அப்போ கண்ணாடி முன்னாடி பண்ணி 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 அதை நிறைய நாள் பண்ணேன். அது பண்ண எனக்கே வந்துருச்சு. உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தது உங்களுடைய குரு தானியா? உங்களுடைய குரு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நபராக இருந்திருப்பாங்க இல்லையா? முகபாவனை சரியாக வரத்தாகட்டும், இல்லைனா நல்லா நடனம் ஆடுறோன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் குரு தான். உங்களுடைய குருவை பற்றி சொல்லுங்கள். குரு யார்? எங்கள் குரு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் கற்றுக்க முடியாது. அதனால் அவங்க எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அவங்கக்கிட்ட இருந்து நான் எப்படி கிளாஸ் எடுக்கணும், எப்படி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணணும், எப்படி அவங்க தட்டுறாங்க, எந்த மாதிரிலாம் நட்டுவாங்கம் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் ஜெதி சொல்கிறாங்கன்னு நிறைய நான் அவங்கக்கிட்டேருந்து பல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அவங்கக்கிட்டேருந்து இன்னும் பர்சனலாக வேறு நிறையவே நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நடன போட்டிகள் இருக்குது இல்லையா? நம்ம வந்து நடனம் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நடன போட்டிகளுக்கு வந்து போக ஆரம்பிப்போம். நம்ம தான் நல்லா நடனம் ஆடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கலந்துப்போம் இல்லையா? அந்த வகையில் நீங்கள் கலந்துக்கிட்ட முதல் போட்டி என்ன போட்டி? அதில் வின் பண்ணிங்களா இல்லையா? அப்படி இல்லைன்னா என்ன கற்றுக்கிட்டீங்க அந்த போட்டியிலேருந்து? அதை பற்றி சொல்லுங்கள். நான் சங்கரா காம்படிஷன் ஒன்று போனேன். அங்கே 5th ப்ரைஸ் தான் வந்தேன். அங்கே போயிட்டு தான் கற்றுக்கிட்டேன். பரவாயில்ல, இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு காம்படிஷன், அதுலேயே நான் 5th வந்திருக்கேன். இதுக்கு மேலே போக 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 நம்ம வளரலாம். அப்பவும் நான் சின்ன பாப்பா தான், அதனால அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து முதல் போட்டின்னொடனே கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் இல்லையா? கொஞ்சம் அந்த மாதிரி சமயத்தில் எப்படி வந்து உங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லியிருக்காங்க? அப்படி இல்லைனா வந்து நீங்கள் எப்படி கையாண்டீங்க அந்த பதட்டத்தை? சரி, ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நம்ம மனசை தேத்திப்போம் இல்லையா? அந்த மாதிரி எப்படி வந்து தயார்படுத்துனீங்க உங்களை? நான் இப்போ அங்கே உள்ளே போனோன்னே பெரிய ஸ்டேஜ் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. எங்கள் அம்மா சொன்னாங்க, பயப்படாத, நீ பண்ணுவ, ட்ரை பண்ணுன்னாங்க. எங்கள் குருவும் சேர்ந்து சொன்னாங்க, நீ பண்ணு, நீ என்ன உன்னோட பெஸ்ட்டு கொடு, நீ நல்லா தான் பண்ணுவேன்னு சொன்னாங்க. நான் பயத்தோடவே பண்ணேன். அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பண்ணோன்னே என் பயம், ஒரு ஸ்டெப்பு ஆடினோடனே என் பயம் எல்லாமே போயிடுச்சு. ஆட எனக்கு அந்த பயமே இல்லை. சொல்லுங்க வைஷ்ணவி, உங்களுக்கு சலங்கை பூஜை பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது வந்து நீங்களா கேட்டிங்களா, எனக்கு வந்து சலங்கை பூஜை பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்களா, இல்லை உங்களுடைய குரு வந்து உனக்கு சலங்கை பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்களா? எந்த வயசில் சலங்கை பூஜை பண்ணாங்க, அதை பற்றியும் சொல்லுங்கள். நான் இம்ப்ரூவ் ஆக எனக்கு அவங்களா ஓகே இப்போ இந்த நிலைமையில் நான் பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் குருவே எங்கள் அம்மா கிட்டே பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் சலங்கை பூஜை பண்ணது வந்து 11 வயசில் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்ணி நிறைய விருதுகள்லாம் வாங்கினோன்னே தான் நான் இப்போ ஓகே இப்போ பண்ணலாம், அரங்கேற்றம்ன்ற இதில் இருக்கும் போது தான் என்ன இப்போ அரங்கேற்றம் அடுத்த வருஷம் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்காங்க. அடுத்த வருஷம் அரங்கேற்றம் பண்ண போகிறாங்க. சரி, வாழ்த்துக்கள்மா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சலங்கை பூஜை பண்ணுவீங்க இல்லையா? சலங்கை பூஜை பண்ணதுக்கப்புறமா போட்டிகளில் கலந்துக்கணுமா, இல்லை அதுக்கு முன்னாடியும் போட்டிகளில் கலந்துக்கலாமா? சலங்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியும் கலந்துக்கலாம், அதுக்கப்புறமாவும் கலந்துக்கலாம். ஆனால் நான் சலங்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 காம்படிஷன் போயிட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணேன். சலங்கு பூஜை முடித்தோடனே வேர்ல்டு ரெக்கார்டு இந்த மாதிரி பெரிய வெளியூருக்கெலாம் போய் நான் ஆடிட்டோன்னே தான் இப்போ ஓகே. நாட்டிய திலகம், நாட்டிய சுடரொளி, நாட்டிய தாரகை விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க இல்லையா? இந்த விருதுகள்லாம் கலந்துக்கிட்டு போயிருப்பீங்க இல்லையா? எங்கெங்கே போனீங்க, யார் யாரெல்லாம் அவங்க கூட வந்தாங்க, எப்படி வந்து நீங்கள் வின் பண்ணீங்க, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். நான் பெரிய கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயில், தஞ்சாவூர் திருவையார் ஐயப்பர் கோயில், அப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயில், அந்த மாதிரி நிறைய கோயிலில் பண்ணேன். அப்பப்போ எனக்கு ஒரு கிடைச்ச விருதுகள்லாம் அது. ஆனால் நான் மட்டும் பண்ணலை, என்னோடய டீம் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணாங்க. அதுக்காக எங்களுக்கு கிடைச்ச ப்ரைஸ். யாரெல்லாம் அவங்க கூட வந்தாங்க? குரு வந்தாங்களா, வீட்டிலேருந்துலாம் வந்தாங்களா? அம்மா குரு வந்தாங்க. எங்கள் கூட ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் வரணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் எங்கள் அம்மா வந்துருந்தாங்க. இப்போ நீங்கள் தஞ்சையில் போய் பண்ணீங்க இல்லையா? தஞ்சையில் போய் பண்ணதுக்கு என்ன விருது கொடுத்தாங்க உங்களுக்கு? தஞ்சையில் போய் பண்ணதுக்கு எனக்கு நாட்டிய திலகம்ன்றது கொடுத்தாங்க. நாட்டிய திலகம் விருது வாங்கியிருக்கேன், ரொம்பவே சிறப்பான விஷயம். இப்போ வந்து நம்ம தஞ்சையில் போய் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சோடனே நம்ம கிளாஸில் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ண ஆகும் இல்லையா? ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? எவ்வளோ நாட்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அதுக்காக? நாங்கள் நிறைய நாள் பண்ணோம், ஒரு 1 month கிட்ட அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு தான் நாங்கள் அங்கே போனோம். நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு
அதுக்கப்புறம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் நாங்கள் தஞ்சைக்கு போனோம். இப்போ வந்து நீங்கள் நாட்டிய திலகம் விருது வாங்கிட்டீங்க. அப்புறம் நாட்டிய சுடரொலி அது எப்போ வாங்கினீங்க? நாட்டிய சுடரொலி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வாங்கினது. சிதம்பரம் நடராஜர் கோயில்லையா? அப்போ வந்து நீங்கள் தனியாக பண்ணீங்களா இல்லை நீங்கள் வந்து டீமாக பண்ணீங்களா? நான் என் கூட ஒரு 3 பேர் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட அப்புறம் என்னோட இன்னொரு குரு கீதாஞ்சலி நாட்டியாலயா குரு ஸ்ரீநிதி தேவராஜன் மேம் கூட அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பற்றி சொன்னீங்க இல்லையா? அது எங்கே நடந்தது, யாரெல்லாம் உங்கள் கூட கலந்துக்கிட்டாங்க? ஸோ நீங்கள் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? சில பேர் வந்து 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, சில பேர் 2-3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து எத்தனை மாதங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த வேர்ல்டு ரெக்கார்டில் போய் கலந்துக்கிட்டீங்க, வின் பண்ணீங்க? அதை பற்றிலாம் சொல்லுங்கள். நான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணும்போது திருப்புகள்ன்ற ஒரு டாபிக் இருந்தது. அதை பற்றி நாங்கள் 10,000 செகண்ட்ஸ் ஆடினதுனால எங்களுக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் கிடச்சிது. நாங்கள் இங்கே முருகர் கோயிலுக்கு இங்கே அதுக்கு எதிர்க்க ஒரு மண்டபத்தில் தான் பண்ணோம். அங்கே வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணும்போது நான் மட்டும் இல்லை, என்னோடய டீம் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணும்போது எங்களுக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் கிடச்சிது. இப்போ பட்டங்கள் நம்ம வாங்கும்போது அதுக்கு நிறைய பேர் பாராட்டுவாங்க, அதே மாதிரி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணும்போதும் அதுக்கும் நிறைய பேர் பாராட்டுவாங்க இல்லையா? அந்த பாராட்டுலேயே நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நபர் வந்து எனக்கு பாராட்டிட்டாங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அவங்கள பற்றி சொல்லுங்கள். என்ன சொன்னாங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் என்னை பாராட்டினது வந்து எங்கள் அம்மா தான் பாராட்டினாங்க. அவங்க எனக்கு எப்போவுமே ஆடினா நல்லா ஆடுற அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் இங்கே வேர்ல்டு ரெக்கார்ட் முடிச்சுட்டு பெரிய கோயில் ஆடிட்டு சலங் பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நான் ஆடுறத பார்த்து எங்கள் அம்மாவே நீ நல்லா ஆடுற, நீ போ, உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அந்த பாராட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நடனத்தை பொறுத்த வரைக்குமே அரங்கேற்றம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ உங்களை அரங்கேற்றம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னு இருக்கீங்க நடனத்தை பொறுத்த வரைக்கும்? நான் அரங்கேற்றம் முடிச்சுட்டு என்னோட கோர்ஸ்லாம் எல்லாமே முடிச்சுட்டு என்னோட கெரியர்ஸ் என்னோட படிப்பு எல்லாமே முடிச்சுட்டு நான் ஒரு டான்ஸ் டீச்சராக ஆகணும். நான் கற்றுக்கிட்ட விஷயத்த எல்லாருக்கும் நான் கற்றுத்தரணுன்றது தான் என்னோட நோக்கம். இப்போ நடனத்தை பொறுத்த வரைக்குமே வந்து டான்ஸ் டீச்சராக ஆகணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அதையும் தாண்டி நம்ம சில பேர் வந்து ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்போ வீட்டில் வந்து நீங்கள் நடன ஆசிரியராக ஆகணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. அந்த விஷயத்த வீட்டில் சொன்னதுக்கு வீட்டில் என்னென்ன சொன்னாங்க? சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, இல்லை வந்து வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்களா? உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, அதில் நீ சாதிச்சேன்னா எங்களுக்கு தான் பெருமை, நீ பண்ணுறத நீ பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, தவிர அதுக்கு எதிராக எதுவுமே சொன்னதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வைஷ்ணவினா நடனம், அவங்களுக்கு நல்லா நடனம் ஆட தெரியும். நடனத்தில் வந்து நிறைய வந்து பட்டங்கள் வாங்கியிருக்காங்க, விருதுகள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி வைஷ்ணவிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும்? எனக்கு ட்ராயிங் வரைகிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த பிடிக்காத விஷயமே இல்லை. அது எனக்கு பிடிக்கலன்னா கூட அதை நான் பிடிச்ச மாதிரி மாற்றிப்பேனே தவிர எனக்கு பிடிக்காத விஷயமே எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும், வரைகிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காத விஷயமே எதுவுமே இல்லை. நீங்கள் பாடல் பாடுவீங்களா? கொஞ்சம் பாடுவேன். இப்போ பாடுவீங்களா? உங்களால் பாட முடியுமா? நான் பாட்டு கிளாஸ் போகல, ஆனால் எனக்கு கேட்க பிடிக்கும், ஆனால் பாட அந்த மாதிரி. இப்போ வந்து நீங்கள் நடனம் போட்டிகள் வச்சா கலந்துப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி வேறு என்னென்ன போட்டிகள் வச்சா கலந்துப்பீங்க? வரைதல் பிடிக்கும்னு சொன்னீங்க, ஓவியம் பிடிக்கும் சொன்னீங்க. சரி, அதை தாண்டி வேறு? ட்ராயிங்ஸில் மட்டும்தான் மோஸ்ட்டாக நான் நிறைய கலந்துருக்கேன். ஸ்போர்ட்ஸில் கலந்துருக்கேன். ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன ஸ்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் பிடிக்குமா? ஆனால் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்களே. ஏன் கிரிக்கெட் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு பிடிக்கும், மற்றவங்க விளையாடுறத பார்த்து எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது கேர்ள்ஸ்க்குன்னு இல்லை, பொதுவாக தானே, அது ஒரு ஸ்போர்ட் தானே, அதனால் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாகவே எனக்கு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதில் கிரிக்கெட் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். வேறு விளையாட்டுகள் ஏதாச்சும் பிடிக்குமா கிரிக்கெட்டை தாண்டி? ஃபுட்பால் விளையாடுவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ணாமூச்சி அந்த மாதிரிலாம் லாக் அண்ட் கீ அந்த மாதிரிலாம் விளையாடுவோம். இப்போ கண்ணாமூச்சி லாக் அண்ட் கீலாம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஓகே. ஆனால் வந்து இந்த கிரிக்கெட் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பசங்க தான் விளையாடுவாங்க அதிகமாக. அதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்துருக்கீங்களா? அதாவது கிளாஸ்லாம் போய் ஜாயின் பண்ணி அதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் இதுக்கு வர முடியாது. அதனால் நான் அதுக்கிட்ட போக மாட்டேன். ஆனால் எனக்கு விளையாட பிடிக்கும். சும்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட, என்னோடய ஃபேமிலி, என்னோடய கசின்ஸ் கூடலாம் நான் அங்கே அப்படிலாம் விளையாடுவேன். எனக்கு இந்த மாதிரி கிளாஸ்க்கு போய் கற்றுக்கணுன்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இதில் தான் மெயின் இன்ட்ரெஸ்ட். இப்போ வைஷ்ணவிக்கு வந்து நடனம் பிடிக்கும், இதில் தான் மெயின் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டீங்க. இப்போ வைஷ்ணவி படிப்பில் எப்படி? நல்லா படிப்பீங்களா? நல்லா. நான் கிளாஸ் டாப்பர், நல்லாவே படிப்பேன். நான் அதுக்கும் கவனம் செலுத்துவேன், இதுக்கும் கவனம் செலுத்துவேன்.
அங்கேயும் நான் மிஸ் ஆக மாட்டேன், இங்கேயும் மிஸ் ஆக மாட்டேன், எல்லாமே மேனேஜ்டாக பண்ணுவேன். சப்போஸ் இங்கே கூட ப்ரோக்ராமு அங்கே எக்ஸாம் இருக்குன்னா கூட எக்ஸாம் எழுதிட்டு ப்ரோக்ராம் வருவேனே தவிர இங்கே இல்லை எனக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் லீவும் போட மாட்டேன். இந்த டைம்னா இந்த டைம்குள்ளே இங்கே இருப்பேன், அங்கே டைம்னா அந்த டைம்குள்ளே எல்லாமே பர்ஃபெக்டாக போகும். வைஷ்ணவி அவங்கள பற்றி சொல்லணுன்னா கிளாஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், எல்லாத்துலேயுமே அவங்க ஃபர்ஸ்ட்டாக நிற்பாங்க. அதான் வைஷ்ணவினாலே ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு சாங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டடீஸில் ஏதாவது இருந்தாலும் நம்ம சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க வந்து நிற்பாங்க. ஒரு சாங்கில் வந்து இதை பண்ணிடணும், இப்போது இன்றைக்கி ஈவினிங் ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம அந்த சாங்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை தான் முடிச்சுட்டு வந்து கொடுத்துடுவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, நானும் ஒரு டீச்சர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரியலி ஒரு ஆசை குருவாக இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க மீண்டும் நிறைய பெரிய பெரிய லெவல் வரணும், அதுதான் என்னோட ஆசை, அவங்க அம்மாவோட ஆசை, எல்லாரோட ஆசையும். இப்போ நடனத்துலேயே நிறைய வகைகள் இருக்கும் இல்லையா, நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் வந்து இப்போ என்ன ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கீங்க? அதை நான் கற்றுக்கிறது வந்து கலைக்ஷேத்ரா ஸ்டைல்ஸ். நடனத்துலேயே நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, தஞ்சாவூர் கலைக்ஷேத்ரா நிறையவே இருக்குது. நான் கற்றுக்கிறது இதுதான். இப்போ நீங்களாம் மற்றவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு தாட் இருக்கு இல்லையா, இப்போ உங்கள் கூட பழகிறவங்க இல்லைனா வந்து உங்கள் கூட டான்ஸ் கற்றுக்குறவங்க யாராச்சும் வந்து ஸ்டெப்ஸ் ஒழுங்காக போடலன்னா இதை நீ இப்படி பண்ணடி ஈஸியாக இருக்கும் இது அப்படிலாம் சொல்லிட்டு சஜஷன் கொடுத்துருக்கீங்களா? நான் ஒரு சாங்கே கொரியோ பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டெப்ஸும் எடுத்திருக்கேன். இது பண்ணலன்னா நான் அவங்கள பண்ணடி உனக்கு பண்ண வரும், அவங்களே பண்ண எனக்கு வரலக்கா எனக்கு விட்டுருங்க எனக்கு ஃபாஸ்ட்டு வரலக்கான்னு சொல்லுவாங்க. உன்னால் முடியும், இதை நீ பண்ணு, அதை நீ பண்ணி எப்படியாவது ட்ரை பண்ணி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி சோம்பேறியாக இருக்காதுன்னு சொல்லி திட்டி அவங்கள எப்படியோ நான் பண்ண வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் கிட்டலாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, நான் வந்து நடனத்தில் வந்து பட்டம் வாங்கியிருக்கேன், வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்லாம் சொல்லும்போது ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க? ஓ நல்லா இருக்குமா வாழ்த்துக்கள் அப்படி சொன்னாங்களா, இல்லைனா வந்து படிப்புலையும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை வழங்கினாங்களா? அவங்க வந்து ஓகே நீ இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகு, இன்னும் நல்லா பண்ணு, உன்னால் எல்லாமே முடியும், இதே நீ பாரு, உனக்கு அதுவும் முக்கியம்தான் இதுவும் முக்கியம்தான், நீ அதுலேயே இருந்துட்டு இது கைவிட்டுட்டேன்னா உன்னால் முடியாது, ரெண்டுத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுன்னு அவங்க வந்து அட்வைஸ்லாம் பண்ணி தான் நான் இப்படிலாம் இருக்கேன். வைஷ்ணவி, நடனத்தை பற்றி நிறையவே வந்து நான் கேட்ட கேள்விக்கு சொன்னீங்க இல்லையா பதில். ஆனால் வந்து உங்களுடைய நடனத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன், என்னை விட நேர்களும் ரொம்பவே ஆசைப்படுவாங்க. எங்களுக்காக ஒரு நடனம் ஆடி காட்டுறீங்களா? கிட்ட தக்க தெய் அதா தெய் கிட்ட தக்க தாம் தாம் கிட்ட தக்க தெய் தெய் கிட்ட தக்க தாம் தாம் தெய் தெய் 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 தாம் தாம் கிட்ட தக்க தெய் அதா தெய் கிட்ட தக்க தாம் தாம் கிட்ட தக்க தெய் தெய் கிட்ட தக்க தாம் தாம் தெய் தெய் 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 தாம் ஹத ஜம் தரிதா ஜம் தரி ஜக தரி தெய் தரிங்கின தோம் தக தரிங்கின தோம் தக திக்கு தரிங்கின தோம் தாம் ध्रुतक 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 दलांकुतक तदिंगिन तुक्क तै तैयुंग ताम किडतक ताम
நீங்கள் நடன ஆடத்தை வந்து நான் பார்த்தேன், ரொம்பவே அழகாக ஆடினீங்க. வாழ்த்துக்கள்மா. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து டான்ஸ் டீச்சராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? கண்டிப்பாக ஒரு நாள் ஆகிடுவீங்க. ஸோ மனவார நான் வந்து வாழ்த்துறேன் உங்களை. நீங்கள் நல்லா நடனம் ஆடுறீங்க. அதே சமயத்தில் வந்து மற்றவங்க நடனம் ஆடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் இவங்க வந்து ரொம்பவே அழகாக ஆடுறாங்களே, இந்த ஸ்டெப் இவங்க வந்து ரொம்பவே அழகாக போடுறாங்களே, நாமளும் இவங்களை பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி யாரை பார்த்துலாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும், அப்படி அவங்கள மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க? நான் மொத்தம் 2 பேர்கிட்ட இருந்தால் அது அவங்க மாதிரி ஆடணும் அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். ஒன்று குரு ஐஸ்வர்யா கௌரி சங்கர் மேம், அடுத்து கீதாஞ்சலி நாட்டியாலயோட குரு ஸ்ரீநிதி தேவராஜன் மேம். அவங்க கிட்ட இருந்து தான் அவங்க வந்து புதுசாக போடுற ஸ்டெப்ஸு, அவங்க எப்படிலாம் கோரியோ பண்ணுறாங்க, எப்படிலாம் அவங்க நட்டுவாங்கம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் உன்னிப்பாக கவனித்து அவங்க கிட்ட இருக்கிறதையே நான் எனக்குள்ளே வர வச்சுக்கணுன்றது தான் என்னோட ஆசை. சரி, அவங்கள மாதிரி ஆடணும்னு ஆசைப்படுறீங்க. அதெல்லாம் தாண்டி உங்களோட இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க இல்லையா? ஸோ யார் உங்களோட இன்ஸ்பிரேஷன் நடனத்தை பொறுத்த வரைக்கும்? குரு. எல்லாமே என்னோட குரு தான். குரு மாதிரி ஆடணும், அவங்க தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்களா? சரி, ரொம்பவே சிறப்பான விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஒரு நர்வஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நல்லாவும் ஆடுறீங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த வைஷ்ணவிக்கும் இப்போ இருக்கக்கூடிய வைஷ்ணவிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ நடனம் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து நிறையவே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, இந்த பயணம், அது வந்து எப்படிப்பட்ட பயணம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்து நீங்கள் நிறையவே வின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இந்த பயணத்தை பற்றி ஒரு 2 லைனில் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது. எனக்கு எதுவுமே தெரியல. நான் அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி தான் சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோன்னே அதுக்கப்புறம் அதில் வின் பண்ணி அதில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வாங்கி நான் என்னை பாராட்டி எங்கள் குருவெல்லாம் பாராட்டும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கடுத்து இதுவரையும் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நல்லா ஆடுறீங்க, நல்லா ஆடல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, நீ வந்து இன்னும் கொஞ்சம் போகணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த பாட்டு தான் எடுத்திருக்கியா, 2 minutes தான் ஆடினேன், 3 minutes தான் ஆடினேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நான் எங்கள் குரு சொல்கிறத கேட்டு தான் இந்த நிலைமைக்கு நான் வந்து இவ்வளோ அழகாக ஆடுற நிலைமையில் இருக்கேன். இப்போ நீங்கள் நடனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா? நாட்டிய சுடர் வாங்கியிருக்கீங்க, நாட்டிய திலகம் வாங்கியிருக்கீங்க இல்லையா? வேறு என்னென்ன பட்டங்கள்லாம் இருக்குது? என்ன பட்டத்தை வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் யுவஸ்ரீ அந்த அவார்டையும் கலக்ஸ்ரீ அந்த அவார்டையும் தான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்பவே அழகாக நடனம் ஆடுறீங்க. உங்களுடைய முக பாவனைகள் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் சொல்ல அடுத்த நொடியே அழகாக பண்ணி காமிக்கிறீங்க. நிறைய தடைகளை தாண்டி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணாலுமே அதெல்லாம் கண்டுக்காமல் ரொம்பவே அழகாக ஆடிட்டுருக்கீங்க. தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருங்கம்மா. கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடியே வந்து நல்ல ஒரு நடன ஆசிரியராக மாறுவீங்க. உங்களால் வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அதை விட சிறப்பான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள்மா. மக்கள் தொலைக்காட்சி சார்பாக உங்களை வந்து சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷம். உங்களுடைய நடனத்தை பார்த்ததில் அதை விட ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து மேலே போய்கிட்டே இருக்கணும். அதுக்காக நானும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எங்களுடைய டீம் சார்பாக. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ.